Hey guys, this is Somin here. Welcome to Somin Speaks. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 3304 ஃபைண்ட் த கேத் கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங் கேம் ஒன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கொடுக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரிங்ல இருந்து நம்ம வந்து கேத் கேரக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்த்தா ஸ்ட்ரிங் வந்து கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அலைஸ் அண்ட் பாப் ஆர் பிளேயிங் அ கேம். ஓகேவா? ரெண்டு பேரும் கேம் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இனிஷியலி என்னன்னா அலைஸ் கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, வேர்ட் அப்படின்ற ஸ்ட்ரிங்கு. அதில் என்னன்னா ஏ அப்படின்ற கேரக்டர் இருக்கு. நம்ம கிட்ட என்ன கொடுத்துருவாங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர் கேன்றது கொடுத்துருவாங்க. இப்போ என்னன்னா நம்ம பாப் வந்து கேட்போம். ஓகேவா? அலைஸ் கிட்ட டு பெர்ஃபார்ம் த ஃபாலோயிங் ஆப்ரேஷன் ஃபார் அவர், எப்போ வேணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது மூலயமா எனக்கு வந்து ஒரு நியூ ஸ்ட்ரிங் வந்து ஜென்ரேட் ஆகும், changing each character in the words to its next character in the English alphabet and append to the original word. So for example, performing the operation on C generates CD, and performing an operation on ZB generates ZBAC. Okay. So now I'm going to return the value of kth character in the word after enough operations have been done for the word to have at least k characters. So note that the character Z can be changed to A in the operation. ஓகே. இப்போ என்னன்னா நமக்கு எப்பயுமே இனிஷியலான ஸ்ட்ரிங் வந்து அவங்க ஸ்ட்ரிங் கொடுக்கல. ஓகேவா? ஸோ இனிஷியலாக நம்ம எப்பயுமே எடுத்துக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ன்றது ஏ. ஓகேவா? இதுல இருந்து ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னது? ஏ, அடுத்தது பி. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த ஏ பி ரெண்டுத்துக்குமே வந்து என்ன நெக்ஸ்ட் கேரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை அதுக்கப்புறம் அப்பன் பண்ணும். ஓகேவா? ஏபி இப்போ நார்மலாக இருக்கு, ஏக்கு நெக்ஸ்ட் கேரக்டர் பிஆ, அதே மாதிரி பிக்கு நெக்ஸ்ட் கேரக்டர் சி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 விஷயங்களுக்கும் அடுத்தடுத்த கேரக்டர் என்ன அப்படின்றத வந்து இந்த ஸ்ட்ரிங்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல நம்ம வந்து அப்பன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ லெட் அஸ் கன்சிடர் இப்போ ஏபிசி ஏபிபிசி அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஏபிபிசி. ஸோ இதுக்கப்புறம் ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னது? பி. பிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் சி. அதே பிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னது? சி. ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபைனலாக அந்த சிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னது? டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து என்னன்னா இந்த சீக்வன்ஸ் தான் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சீக்வன்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம், கே அப்படின்ற கேத்து கேரக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த சீக்வன்ஸ்ல கேத்து கேரக்டர்னா இந்த இடத்துல நமக்கு 5th கேரக்டர் அப்படின்றது பி. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதை நம்ம வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் கொடுக்கப்பட்டது ஒரு அதாவது எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர், எத்தனாவது பொசிஷன்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படின்றது கொடுத்துட்றாங்க. ஓகேவா? நமக்கு இனிஷியல் ஸ்டேட் என்னன்றது தெரியும், அந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்டேட். ஸோ அதை ஏ அப்படின்றத வச்சுக்கிறோம். இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து பில்ட் பண்ண போறோம் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் நமக்கு வந்து இந்த கேத்து பொசிஷன் கேரக்டர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து பில்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால கவுண்ட் வந்து இனிஷியலா இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னது? 1. ஓகேவா? ஸோ இந்த கவுண்ட் ஆனது வந்து எனக்கு இந்த லென்த்துக்கு ஈக்குவலாகவோ இல்லை குறைவாக இருக்கும் வரையில் நான் வந்து அதை பில்ட் பண்றேன் அப்படின்றத சொல்றேன். ஓகேவா? ஸோ பில்ட் பண்றதுக்கு முதல்ல லென்த் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இந்த கவுண்டோடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு இட்ரேஷன்லையும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல அரேவோட அதாவது அந்த ஸ்ட்ரிங்கோட சைஸ் 1. ஓகேவா? அடுத்த இட்ரேஷன்ல நான் கொஞ்சம் ஸ்ட்ரிங்ல வந்து சேஞ்சஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஏன்னா அடுத்தல ஏ அப்படின்ற கேரக்டரை பொறுத்து பின்ற கேரக்டர் ஆட் பண்ணுவேன். அடுத்தது ஏபின்ற இந்த ஸ்ட்ரிங்கை பொறுத்து அதுக்கடுத்து பிசி அப்படின்றத அப்பன் பண்ணுவேன். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் நான் கீழே பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வேணும். ஓகேவா? ஸோ நான் அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வேற ஒன்றும் இல்லை, இந்த கவுண்ட் தான் அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் தட் பர்டிகுலர் லென்த். ஓகேவா? வரைக்கும் நான் ஐட்ரேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா இஃப் தட் பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ வந்து எனக்கு ஈக்குவல் டு இசட். ஓகேவா? எப்போ எனக்கு இசட் கேரக்டர் வருதோ அப்போ மட்டும் நான் ஏ அப்படின்ற கேரக்டரை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஓகே, நான் எஸ்ன்ற அந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஏன்ற கேரக்டர் அப்பன் பண்ணுவேன். அதர் தென் தட் இல்லைனா நான் என்ன பண்றேன்னா அதே ஸ்ட்ரிங்ல இப்போ வந்து லெட் அஸ் கன்சிடர் இப்போ எனக்கு சி ஆர் பி அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு கேரக்டர் கிடைக்குது. அதோடைய ஆர்டினல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு, ஓகேவா? ஸோ அதோடைய ஆர்டினல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது கூட +1 ஆட் பண்ணிட்டு அதை வந்து கேரக்டரா மாற்றி நான் வந்து ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்து செக் பண்ணும். ஒவ்வொரு தடவையும் ஆட் ஆகிட்டே இருக்கிறப்போ ஒவ்வொரு தடவை ஸ்ட்ரிங்ல வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஆட் ஆகிறப்போ எனக்கு கவுண்ட் வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, அந்த ஸ்ட்ரிங்ல வந்து இத்தனை கவுண்ட் அப்படின்றது வந்துருச்சு.
இப்போ இந்த கண்டிஷன் எப்போ எனக்கு பிரேக் ஆகும்னா, நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஏன்றது இருக்கு, அப்புறம் ஏபி அப்படின்றது இருக்கு, அடுத்தது ஏபிபிசி அப்படின்றது இருக்கு, அடுத்தது ஏபிபிசி அண்ட் பிசிசிடி அப்படின்றது இருக்கு. ஓகேவா? இதோட லென்த் என்னது 8. ஓகேவா? ஒன்ஸ் எனக்கு கவுண்ட் வந்து 8 கிடைச்ச உடனே 8 விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்றது செக் பண்ணோம். அப்போ லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் ஆன உடனே நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வந்து ஏபி பிசி பி பிசிசிடி அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அந்த ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம ஃபிஃப்த் பொசிஷன், அதாவது ஃபிஃப்த் பொசிஷன்னா கொடுக்கப்பட்டுள்ள k-1 இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்றோம்னா எஸ் ஆஃப் k-1. யா, சொன்ன மாதிரி இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் அவுட்புட்ல இந்த அவுட்புட் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த டெஸ்ட் கேஸ்க்கு பார்த்தோமே ஆனால் நமக்கு வந்து இதுல 10th கேரக்டர் என்ன அப்படின்றத பார்த்தோமே ஆனால் 10th கேரக்டர் சி. ஓகேவா? ஸோ அப்போ அந்த இட்ரேஷன் வரது வரைக்கும் அந்த ஸ்ட்ரிங் எது வரைக்கும் கடைசியாக எனக்கு பில்ட் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி எனக்கு பில்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவையில்ல, தூக்கிட்டு இப்போ வந்து ரன் பண்ணுவோம். ரன் ஆயிடுச்சு. இந்த சப்மிட் பண்ணி பார்ப்போம். Submit ஆயிடுச்சு. Okay, see you guys in more such LeetCode videos. Until then, bye.